குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க. என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. என்னாகமம் 23:19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். இந்த ஒரு நல்ல வசனத்தை இந்த நாளில நம்ம வைத்து ஜெபிக்கலாம். அவர் எத்தனை முறை நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அதனால அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஸோ அவர் ஒரு மனு அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிறைய முறை நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்மளுடைய கடமை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து அந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நம்ம ஜெபிக்கும் போது அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகள். அதை நாம் நம்பி இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி இயேசப்பா. நீர் ஆண்டவரே இயேசப்பா சொல்லியும் இருப்பாரோ என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டோம் இயேசு சுவாமி. நீர் மனமாற மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல என்று வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கொடுத்திருக்கிறேன், தனி நபருக்காக கொடுத்திருக்கிறேன், வேலைக்காக கொடுத்திருக்கிறேன், ஃபியூச்சருக்காக கொடுத்திருக்கிறீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த நாளிலே நாங்கள் இயேசு சுவாமியை நினைத்து பார்த்து அதுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரோடு நீர் கூட இருப்பீராக சுவாமி. எங்கள் தேசத்துக்காக நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், மனுபுத்திற்காக ஆண்டவரே சுவாமி, மக்களுக்காக நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் கடைப்பிடிக்க கர்த்தர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் தருவீராக சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் உதவி செய்யுங்க. அதே மாதிரி இயேசு சுவாமி ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வியாதியஸ்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சுகத்தை தருகிற தேவன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அனுதின திட்டத்தின்படி எங்களை வழி நடத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த நாளிலும் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே எஸ் சுவாமி போதுகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல பாடுகளின் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, பிரிவினைகள் மத்தியில இயேசு சுவாமி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே கர்த்தர் போதுமானவராக இருப்பீராக. ஆண்டவரே பிஸ்னஸ் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே பிஸ்னஸ் செய்யணும், ஆண்டவரே பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அவங்க நிறைய நல்ல வளர்ச்சியை பார்க்க உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக ஆண்டவரே. நீர் மனம் மாறவோ ஆண்டவரே இயேசு சுவாமி, நீர் மனுஷன் அல்ல ஆண்டவரே, மனுபுத்திரனும் ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, கண்டிப்பாக நீ செய்வீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you all. கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆண்டவரை நம்ம வைத்து ஜெபிக்கலாம். Have a blessed day.